பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன பல லட்ச புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. புத்தகங்கள் நம்மை என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும். சுந்தர ராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது 30. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு நான் 36 மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனினா படித்து முடித்துவிட்டு 48 மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் புத்தகங்கள் நம்மை இதைத்தான் செய்யும். உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும். நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன. வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு, அதில் எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள், வாசிக்கிற பழக்கம் குறைவு. நிறைய வாசிக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு, அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது இதைவிட பலனடிக்கக்கூடியதாக இருக்கும்.